சிஎம் சாருக்கு வணக்கம். ஆசிரியர் பெருமக்களுக்கும் வணக்கம். இந்த ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவருமே முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த வீடியோவை அதிகமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ சிஎம் சார் செல்லுக்கு போகிற வரைக்குமே ஷேர் பண்ணுங்கள். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி முக்கியமான பிரச்சனையாக போகிறது, எல்லா ஆசிரியர்களுமே வெளியே போயிடுறாங்க. வெளியேனா மக்கள் கணக்கெடுப்பு தொகைக்கு சென்சஸ் எடுக்கிறதுக்காக போயிடுறாங்க. சரிங்களா? மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு போகிறாங்க. அப்போ அந்த ஆசிரியர் போயிட்டாங்கன்னா அந்த இடத்துல வேறு ஆசிரியர் வர்றதில்லை. அந்த ஆசிரியர் வரலைன்னா மாணவ படிப்பு கேள்விக்குறியாக இருக்குது. சரிங்களா? மாணவ மாணவியோட கல்வி கேள்விக்குறியாக மாறி இருக்குது. இப்போ இந்த மாதிரி அவங்க போயிட்டாங்கன்னா அதுக்கு சப்ஸ்டியூஷன் போடணும். சப்ஸ்டியூஷன் போட்டாச்சு செய்யணும். இல்லை டீச்சர்ஸை அப்பாயின்மெண்ட் பண்ணியாச்சு நம்ம பள்ளியை கரெக்ட் வழி எடுத்து கொண்டு போகணும். இப்போ ரெண்டுமே இல்லாதனால மாணவ மாணவிகளோட படிப்பு ரொம்ப பாதிச்சிருக்கு அப்படிங்கிறத நான் சொல்ல வர்றேன். ஏன்னா நான் போகும்போது கூடயும் ஒரு தடவை நம்ம ஒரு முக்கியமான விஷயத்துக்காக கிளாஸ் ரூம் பக்கம் போனாக்க ஆசிரியர் இல்லை. என் பையனுக்கு லீவுக்காக எங்கிற போகும்போது அந்த இடத்துல ஆசிரியர் இருக்காங்க. ஆசிரியர் எங்கேன்னு கேட்டோம்னா அந்த பசங்க விளாண்டுக்கிட்டும் பேசிக்கிட்டும் உட்காந்துருக்காங்க. இதுதான் அரசு பள்ளியில் நடந்துகிட்ருக்கு. இந்த அரசு பள்ளியில் நடக்கிறதுனால அந்த மாணவர்கள் காலாண்டு தேர்வை எப்படி எழுதுவாங்க, அடுத்து மேற்கொண்டு அரையாண்டு தேர்வு வரும், அது முழு ஆண்டு தேர்வு வரும். இந்த பள்ளி பாடத்தை எப்படி அவங்களாம் முடிப்பாங்க, சப்ஜெக்ட் எப்படி முடிப்பாங்க? அந்த சப்ஜெக்ட் முடித்தா தான் அந்த மாணவ மாணவிகள் படிக்க முடியும். அந்த சப்ஜெக்ட் பாடம் நடத்தினா தான் அந்த மாணவ மாணவிகள் படிக்க முடியும். அப்படி இருக்கும்போது இந்த மாணவ மாணவிகளுக்கு ஆசிரியர்கள் கிடையாது, ஆசிரியர்களே இல்லை. ஸ்கூலில் போனீங்கன்னா 3 நாள் 4 நாள் எங்கேன்னு கேட்டோம்னா சென்சஸ் எடுக்க போயிட்டாங்க. ஸ்கூலில் எச்எம் மட்டும்தான் இருக்கார், அப்புறம் ஏஹெச்எம் இருக்காங்க. இந்த மாதிரி தான் இருக்காங்க. தவிர ஒரு 2-3 டீச்சர்ஸ் இருக்காங்க. இவங்க தான் இருக்காங்க. அவங்க என்ன செய்கிறாங்க, ஒரு இடத்துல உட்காந்துக்கிறாங்க. ஒரு இடத்துல உட்காந்துட்டு ஒரு 4 பிள்ளைகளை வச்சுட்டு உட்காந்துக்கிறாங்க. அவ்வளோதான். அந்த 2 சப்ஜெக்ட் 2 கிளாஸ் விட்டு உட்காந்துறாங்க. பாக்கி எல்லா கிளாஸுமே மாணவ மாணவிகள் படிக்கிறது கிடையாது. ஹோம்ஒர்க் செய்ய முடியல, பாடம் என்னன்றது தெரியல. நம்ம சொல்லி கொடுத்துடலாம் நம்ம பிள்ளைகளுக்கு. நம்ம எங்கள் பிள்ளைகள் நாங்கள் சொல்லி கொடுத்துருச்சுன்னா எங்கள் வீட்டில் ஆசிரியர், அதாவது வேலையில்லா கணினி ஆசிரியர் அவங்க. சரிங்களா? அவங்க சொல்லி கொடுத்துடலாம். எங்கள் பிள்ளைகள் மட்டும் பண்ணிடலாம்னு வச்சுங்களேன். மற்ற பிள்ளைங்க என்ன செய்வாங்க? மற்ற பிள்ளையோட வாழ்வாதாரம் என்ன ஆகும்? மற்ற பிள்ளைகள் எப்படி படிக்காமல் எப்படி அவங்க முன்னேற்றத்தை கொண்டு போக முடியும்? கல்வி அறிவு இல்லாமல் எப்படி முன்னேற்ற பாதையில் போவாங்க? அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இதுக்கு உடனடியாக நமது முதலமைச்சர் கருத்தில் கொண்டு இதுக்கு ஆசிரியர்களை நியமிக்கணும். இல்லை அப்படின்னா ஒரு மாற்று ஆசிரியராச்சு நம்ம டெம்பரரியாச்சும் நம்ம எதாவது செய்யணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஏன்னா எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே ஆசிரியர் கிடையாது. ஆசிரியர்லாம் சென்சஸ் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கிறதுக்காக போயிடுறாங்க. அப்படிங்கிறப்ப அந்த வகுப்பறையே சத்தத்தோடையும் ரொம்ப, அதாவது அவங்க ஜாலியாகவும் அந்த பசங்க இருக்காங்க. ஆனால் அந்த பிள்ளைகளுக்கு தெரியாது. சரிங்களா? அந்த பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக தெரியாது நம்ம படிக்கணும், நம்ம முன்னேறணுங்கிறது தெரியாது. அவங்க அந்த கேப் கிடச்சாவே அந்த பிள்ளைகள் மாணவிகளோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னா, ஜாலியாக இருக்கணும், பேசணும், இப்படி தான் இருக்கும். அந்த டைம் கிளாஸ் அட்டன் பண்ண முடியாமல், அந்த கிளாஸுக்கு டீச்சர் வராமல் அந்த மாணவனோட படிப்பு பாதிக்குது. இந்த மாதிரி இருக்கும்போது இந்த கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் சாருக்கும் நான் தாழ்மையான வேண்டுகோளாக வைக்கிறேன். நம்ம சிஎம் சாருக்கும் தாழ்மையான வேண்டுகோள் வைக்கிறேன். தயவு செய்து அரசு பள்ளிகளில் மாணவ மாணவிகளுக்கு கண்டிப்பாக டீச்சர் வேணும். அது உடனடியாக நீங்கள் இதுக்கான முயற்சிகளை செய்யணும் அப்படிங்கிறது நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு தொகுதியிலையுமே ஒரு மாவட்டத்துலேயும் ஏகப்பட்ட அரசு பள்ளிகள் இருக்காங்க. அந்த மாணவர்கள் நீங்கள் அதிகமாக சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த ஸ்கூலில் இப்போ நீங்கள் ப்ரைவேட் ஸ்கூலில் எடுத்துன்னு வச்சுக்கலாம், அந்த ஸ்கூலில் ஆசிரியர் சப்ஸ்டியூஷன் போட்டுறாங்க, ஒரு டெம்பரரி டீச்சர் அப்பாயின்ட் பண்ணுறாங்க, ஏதோ ஒன்று பண்ணி அந்த கிளாஸை நடத்திடுறாங்க. ஆனால் இந்த அரசு பள்ளியில் மட்டும்தான் இந்த சிஸ்டம் கிடையாது. இதனால் மாணவிகள் பாதிப்பு ஏற்படுறாங்க. இந்த மாணவ மாணவிகளுக்கு இந்த காலாண்டு தேர்வு, அரையாண்டு தேர்வு, முழாண்டு தேர்வு வந்துடும். இப்போ எத்தனை மாதமாக சென்சஸ் போயிட்டுருக்குன்னு தெரில. அதாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு எத்தனை நாளைக்கு போகணும்னு தெரியல. அப்படி அதிகமான நாள் போயிட்டாங்கன்னா அந்த மாணவ மாணவிகளோட கல்வி என்ன ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு அதற்கான முன்னேற்பாடு கண்டிப்பாக செய்யணும் அப்படிங்கிறது எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். இதை சிஎம் சாராக இருந்தாலும் சரி, நம்ம ராஜ்மோகன் சாராக இருந்தாலும் சரி, இதை கண்டிப்பாக முன்னெடுத்து செயல்படுத்தணும். எவ்வளோ விரைவாக நீங்கள் இந்த ஆசிரியர்களை அப்பாயின்மெண்ட் பண்ணாலும் சரி, இல்லை ஒரு மாற்று ஏற்பாடு பண்ணாலும் சரி. அதே மாதிரி கணினியை பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச்சர்ஸே கிடையாது ஸ்கூலில். பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்கூலில் கிடையாது. ஏதோ டிஎன் ஸ்பார்க்குன்றாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா
கெல்ட்ரான் கம்பெனியில் நம்ம டிஎஸ் அப்பாயின் பண்ணிக்கான்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நடந்த கவர்மெண்ட்டு அதாவது மிக மோசமான கல்வித்துறையிலே வந்து மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டுச்சு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா கரெக்டான ஆசிரியர்கள் அப்பாயின்மெண்ட் பண்ணாமல் தெரிஞ்சவங்களுக்கு போஸ்டிங் போட்டு அவங்க வந்து வேலை பார்க்க முடியாமல் திணறி, அதாவது ஆசிரியர் சப்ஜெக்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆசிரியர் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு பிள்ளைகளும் கஷ்டப்பட்டு மாணவ மாணவிகளும் ரொம்ப பாதிப்பு ஏற்படுது சரிங்களா. இந்த கணினி அறிவியலை பாடத்தை கண்டிப்பாக ஸ்கூலில் இருக்குது, ஆனால் ஆசிரியர் இல்லை சரிங்களா. இப்போ பாடம் கொண்டுன்னு சொல்லிக்கிறாங்க ராஜமோகன் சார், அதுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஆனால் இந்த ஆசிரியர்களை அப்பாயின் பண்ணணும். இந்த வேலையில்லா ஆசிரியர்கள் வந்து எவ்வளவோ வேலையில்லா ஆசிரியர் இருக்காங்க, ஏன் அவங்களெல்லாம் நீங்கள் பார்க்க மாட்டீங்க? அவங்களெல்லாம் நீங்கள் போட்டு அந்த கல்வித்தரத்தை, அதாவது அரசு பள்ளியை வந்து கல்வித்தரத்தை ஏன் உயர்த்த மாட்டீங்க? இதை வந்து உயர்த்தலாம். எவ்வளவோ வழிகள்லாம் இருக்குது. கவர்மெண்ட் நினச்சா எதுனாலும் சாதிக்கலாம், செய்யலாம். ஆனால் இது வந்து இப்போ செய்யலை அப்படிங்கிறது நான் சொல்ல வரேன். இது எவ்வளோ வெகு விரைவாக நீங்கள் செய்யணுமோ அதை செஞ்சுருங்க. ஆனால் பழைய ஆட்சி மாதிரி உங்களுடைய ஆட்சி அமைஞ்சிடக்கூடாதுன்றது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.